இந்த காலையில் ஒரு புதிய மாதத்தின் புதிய நாளில் அவருடைய சமூகத்திலே நாம் ஐக்கிய கொள்ளும்படியான பாக்கியத்தை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிப்போம். வானத்தில் இருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். எல்லாம் சேர்ந்து ஒருமுறை வாசிப்போம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்தில் இருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நாம் யாவருக்கும் நன்கு அறிந்த வேத பகுதி. ஆனாலும் இந்த நாளிலும் இந்த வேத வார்த்தையின்படி தேவன் நமக்கு செய்ய சித்தமுள்ளவராக அல்லது நம்முடைய மனதில் இருக்கிற சில கேள்விகளுக்கு அவர் பதில் கொடுக்கிற ஒரு வார்த்தையாக அது இருக்கிறது. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? இந்த வார்த்தை ரொம்ப அற்புதமா இருக்கு பாருங்க. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? இதில் 3 முக்கியமான விஷயம். ஒன்று, நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர். இரண்டாவது, தேவன் சத்தத்தை கேட்டார் என்றால் பரலோகத்திலிருந்து நம்மை கூப்பிடுற சத்தம் நமக்கு கேட்கப்படும். மூன்றாவது, உனக்கு என்ன நடந்தது அல்லது என்ன நிலையில் இருக்கிறாய் என்று நம்மை கரிசனையாய் விசாரிக்கிறார். இந்த பூமி நம்மளை விசாரிக்கிறதா? நம்மை நம்பினவர்கள் நம்மளை விசாரிக்கிறவர்களா என்கிற சோர்வடைந்த நிலையில் இருக்கிற அநேக இருதயங்கள் உண்டு. அநேகர் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். என்னை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை என்று, அல்லது என் சத்தத்தை கேட்க யாருமே இல்லை என்று, என்னோடு யாரும் பேசவே இல்லை என்று. பெரும்பகுதியாக தனிமையில் இப்படிப்பட்ட எண்ணம் நம்முடைய உள்ளங்களில் ஓடும். நாம் யோசிப்போம், யாருமே என்னோடு பேச மாட்டேங்கிறார்களே, யாரும் என் சத்தத்தை கேட்க மாட்டேன் என்கிறார்களே, யாருமே என் பிரச்சனையை புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று கேள்விகளை நம் மனதில் கேட்டுக்கொண்டே இருப்போம். ஆனால் அந்த வசனத்தை படிக்கும்போது ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் இருக்கிறது. ஒரு குழந்தையை எனக்கு என்ன வேணுங்கிறது சொல்ல தெரியாது, தான் ஒரு ஆபத்தில் இருக்கிறேன் என்று சொல்லவும் தெரியாது, அல்லது தனக்கு என்னதோ நடக்க போகிறது என்பதும் தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று தெரியுதும், தனக்கு நல்ல சூழ்நிலை இல்லை, எனக்கு ஏதோ ஒரு விதமான சங்கடம் இருக்குது, அதனால் என்னை யாராவது கவனித்துக் கொள்வார்களா, எனக்கு என் சூழ்நிலை மாற்றுவார்களா என்று ஒரு குழந்தைக்கு எப்படி வெளிப்படுத்த தெரியும்? அதன் வாயினால் அழ மட்டும்தான் தெரியும், அழுகை மட்டும்தான் தெரியும். வெறும் கண்களில் கண்ணீர் வடியாது, ஆனால் சத்தத்தை உயர்த்தி அழும், சத்தத்தை உயர்த்தி அது கூப்பிடும். ஆனால் இந்த இடத்தில் அந்த குழந்தையின் கடைசி சூழ்நிலை, பெத்த தாய் கூட அந்த நேரத்துக்கிட்ட இருப்பதற்கு முடியாத ஒரு நிர்பந்தம், அந்த சூழ்நிலை பார்க்க முடியாத ஒரு நிர்பந்தம். இந்த நிலையில் பெற்ற தாய் கூட அவளை விட்டுவிட்டு சற்று தூரமாக போய்விட்டாள். ஏனென்றால்
இந்த நிலைமை அவளால் பார்க்கவே முடியாதபடிக்கு ஒரு நெருக்க காலங்கள், மரணத்தை நெருங்கி கொடுக்கிற காலங்கள். ஆனால் அற்புதமாக சொல்கிறார் பாருங்கள், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அப்போ நாம் பிள்ளை ஆனால் அவர் நிச்சயமாக நம்முடைய சத்தத்தை கேட்பார். அதனால தான் அவர் சொன்னார், ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஒரு தாய் தேற்றுவது போல நான் தேற்றுவேன். அந்த தாய் கூட என்ன எடுத்து சொல்லும்போது, உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதே இல்லை. அப்போ உன்னதமான ஒரு அனுபவம், தாயுடைய அனுபவம், ஒரு தகப்பனுடைய அனுபவம். அவர்கள் தாயை சுமக்கிறார்கள், பராமரிக்கிறார்கள், அவ்வளவு அன்பு செலுத்துகிறார்கள். அப்படி அன்பு செலுத்தப்பட்ட சூழ்நிலை, அப்படிப்பட்ட நபரு கூட கைவிடுகிற நேரம் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் கூட நம்ம மறக்கிற நேரங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் கூட நம்மை விட்டு விலகி ஓடுகிற நேரம் இருக்கிறது, சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் தனிமையாக அந்த பிள்ளைக்கு இப்பொழுது கடவுள் யார் என்று தெரியாது. ஆனால் ஒரே ஒரு காரியம் தெரிகிறது, என் சத்தத்தை கேட்க யாரோ ஒருத்தர் இருக்கிறார். என்னுடைய அந்தரங்கத்தில் நான் சத்தமிடுகிறதை, நான் ஜெபிக்கிறதை என்று சொல்லவில்லை, சத்தத்தை கேட்டார் என்று தான் வெளிப்படுகிறது. அப்போ அதோடைய சத்தம் என்ன? பெருமூச்சு உள்ள சத்தம், தன்னுடைய முழு நம்பிக்கையின் சத்தம், கடைசி சத்தம். அந்த சத்தத்தை அது வெளிப்படுத்துகிறது. ஆனால் வேதம் சொல்கிறது பாருங்கள், பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். யார் கேட்டா? தேவன் கேட்டார். இந்த காலையில், இந்த மாதத்தின் நமக்கு ஒரு நம்பிக்கை கர்த்தர் கொடுக்கிறார். என் சத்தத்தை கேட்க யாருமே இல்லை. பொதுவாக நல்ல பெரியவர்களோ சின்னவர்களோ, பதவியில் இருக்கிறவர்களோ இல்லாதவர்களோ, செல்வந்தர்களோ செல்வம் இல்லாதவர்களோ, எல்லாருக்கும் இந்த சந்தர்ப்பம், இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும். எப்படிப்பட்டவர்களுக்கும் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் வரும். சில இடங்கள் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, நல்ல செல்வந்தர்கள், நல்ல எல்லா குறையற்ற வாழ்க்கை, அப்படிப்பட்ட குடும்பத்தில் கூட சிலர் தனிமையில் புலம்புகிறவர்கள் உண்டு. தனிமையான நேரங்களில் புலம்பிக் கொண்டிருக்கிறவர் உண்டு. என்னை விசாரிக்க யாருமே இல்லை என்று, அவன் எதிர்பார்க்கிறதை கொடுப்பதற்கு யாருமே இல்லை, என் சத்தத்தை கேட்க யாருமே இல்லை. கொஞ்சம் முதிர் வயது உள்ளவர்களாய் மாறிவிட்டால் அவங்களுக்கு ஒரு மனதில் ஒரு எண்ணம், எப்பொழுது யாருடையா பேசிக்கொண்டே இருக்கணும். அல்லது இன்னொரு எண்ணம் இருக்கும், என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேணும். யாராவது நம்முடைய வீட்டுக்கு வந்து போனால் உடனடியாக கேட்பார்கள், எதற்காக வந்தார்கள், என்ன சொன்னார்கள், நம்ம எதிர்பார்ப்பார்கள். ஆனால் நம்ம உட்கார்ந்து அன்பாய் பதில் சொல்கிறோமா? ஏதாவது பதில் சொல்லுவோமா? வந்தாங்க, ஒரு வேலையாக வந்துட்டு போகிறாங்க, அவ்வளோதான். ஆனால் அவங்க உள்ளத்தில் எதிர்பார்ப்பு, நான் ஏமாற்றப்படுகிறேன், என் சத்தத்தை யார் மரியாதை கொடுக்கிறதே இல்லை, யார் கேட்கிறதே இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட சுபாவத்தோடு இருக்கிறவர்கள் நம்மை பார்த்து இந்த காலில் கத்த சொல்கிறாரு, ஒரு பிள்ளையின் சத்தத்தையே கேட்ட நான் உன் முதிர் வயதில் ஒரு சத்தத்தை கேட்காமல் இருப்பேனோ? நீ தனிமையாக இருக்கும்போது உன் சத்தத்தை கேட்காமல் இருப்பேனோ? அல்லது நீ துயரப்படும்போது உன் சத்தத்தை கேட்காமல் இருப்பேனோ? அல்லது ஒரு ஆபத்தில் நீ சிக்கி இருக்கும் போது உன் சத்தத்தை கேட்காமல் இருப்பேனோ? உன் சத்தத்தை நிச்சயமாக கேட்பேன். அது கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஒரு பிள்ளையினுடைய அழும் குரல் தேவ சமூகத்தில் போனது உண்மையானால் நம்முடைய ஜெபம் போகுமா போகாதா? நிறைய கேள்வி வருதுல, என் ஜெபத்துக்கு ஏன் ஆண்டவர் பதில் கொடுக்கல, ஏன் கொடுக்கல? ஒரு பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டது உண்மையானால் என் சத்தத்தை, என் ஜெபத்தை, என் கண்ணீரை ஏன் கர்த்தர் கவனிக்க மாட்டார்? அவர் தேடுகிறதை எப்படி அவர் கவனிக்காமல் இருப்பார்? இந்த 8வது மாதத்தின் இந்த முதல் தேதி காலையில் நான் முன்னாடி ஒரு கேள்வி வைக்கிறாரு, என் மகனே என் மகளே இந்த வசனத்தை கவனித்துப்பாரு. ஒரு பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டது உண்மையானால் உன் சத்தத்தை நான் கேட்பேன், நிச்சயமாக உன் கண்ணீரை நான் கவனிப்பேன். நீ விடுகிற துயரத்தின் சத்தம்
என் காதில் நிச்சயம் விழும். விழுகிறது மாத்திரமில்லை, உடனடியாக உனக்கு பதில் கொடுக்கும்படியாக பரலோகத்திலிருந்து தேவ தூதனே இறங்கி வருவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய சத்தம் கேட்கப்பட்ட உடன் நமக்கு உதவி செய்யும்படியாக இந்த பூமியில் ஒரு மனிதன் கூட வராமல் இருக்கலாம், உன் உறவுகள் வராமல் இருக்கலாம். ஆனால் பரலோகத்திலிருந்து தேவன் ஒரு தூதனை அதை கவனிக்க விடுகிறார். பாருங்கள், பேச வைக்கிறார். அந்த தூதனை பேச வைக்கிறார். தூதன் தானாக பேசுகிறது இல்லை. தேவ தூதனுக்கு தானாக எதையும் செயல்பட மாட்டார்கள். அவர் கட்டளை வந்தால் அந்த கட்டளை நிறைவேற்றுவார்கள். இப்பொழுது இந்த இடத்துல கூட நம்ம எல்லாருக்கும் தேவ தூதர்கள் உண்டு. நீ பேசுறதை கேட்கிற தூதர்கள் உண்டு, நீ அழுதுகிறதை கவனிக்கிற தேவ தூதர்கள் உண்டு. ஆனால் எப்பொழுது தேவதூதர் வேலை செய்கிறார்கள்? எப்பொழுது தேவதூதர் உதவி செய்கிறார்கள்? உன் சத்தத்தை தேவன் கேட்கணும். தேவன் கேட்காம உன் தூதர் உன் பக்கத்தில் இருந்தாலும், உனக்கு முன்னும் பின்னும் இருந்தாலும் அவர்கள் செயல்பட மாட்டார்கள். அப்போ நமக்கு கட்டளை எங்கிருந்து புறப்படுகிறது? பரலோகத்திலிருந்து தான் கட்டளை புறப்படுகிறது. அங்கே இருந்துதான் தேவன் கட்டளை கொடுக்கிறார். கவனித்து பாருங்கள், சிலது சுற்றில் நமக்கு உறவுகள் இருக்கும், எல்லா வசதிகளையும் செய்கிறவர்கள் இருப்பார்கள். ஆனால் நமக்கு அவர் உதவி செய்கிறது இல்லை. நாம் கேட்கிறோம், ஆனால் அவர் செய்கிறது இல்லை. அதனால தான் வேதம் சொல்கிறது, நீ மனுஷ நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடு. அவன் நம்புவதற்கு அவன் ஏமாத்திரம். அவன் உனக்கு உதவி செய்ய வேண்டுமானால் அங்கே இருந்து கட்டளை வரணும். பரலோகத்தை நோக்கி பாருங்க. அதனால்தான் அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்க்க பார்க்க தான் இங்கே பூமியிலே. அதனால்தான் புதியற்பாட்டை படிக்கும் போது தேவனுடைய கிருபையும் மனுஷனுடைய தயவும், கடவுளுடைய கிருபை நமக்கு கிடைக்கணும். அப்படி கிருபை கிடைச்சாதான் பூமியில மனுஷனுடைய தயவு நமக்கு கிடைக்கும். பணிபுரிகிற இடத்தில், வசிக்கிற இடத்தில், குடும்பத்துக்குள், எல்லா இடத்திலும் நமக்கு மனுஷனுடைய நாம் எதை செய்கிறோம்? முதலாவது மனுஷன் தயவை தேடுகிறோம். இந்த மனிதருக்கு தயவாக இருப்பார்களா? இந்த மனிதன் அவன் துன்மார்க்க கூட்டமாக இருந்தாலும் சரி, கொடுமையான மனிதர்களாக இருந்தாலும் சரி, கடவுளுடைய கண்கள் நமக்கு தயவு கிடைக்குமானால், இரக்கம் கிடைக்குமானால், அவருடைய தயவை நாம் தேடுவோமானால் ஆட்டோமேட்டிக்காக மனுஷன் எல்லா தயவும் நமக்கு கிடைச்சிடும். அவர் நமக்கு மேலே இரக்கத்தை காட்டணும். அவருடைய கிருபை நம்ம மேலே இருக்கணும். அவர் கிருபையுள்ள தேவன் தான். அதனால இந்த இடத்துல வார்த்தை கவனிங்கள். பிள்ளையின் சத்தம் பரலோகத்துக்கு போகுது. பரலோகத்தின் தேவன் தான் கேட்கிறார். அதை அவர் கேட்ட பின்பு அவர் என்ன செய்கிறார் பாருங்கள், உடனடியாக தூதன் கட்டளை கொடுக்கிறார். இப்பொழுது பேசுகிறது யாரு? தேவ தூதன். யாருடைய திட்டத்தின்படி பேசுகிறார்? யாருடைய சித்தத்தின்படி பேசுகிறார்? பிதாவின் சித்தத்தின்படி, தேவனுடைய திட்டத்தின்படி. அப்போ நம்மளை கவனித்துக் கொள்ளும்படி நமக்கு தூதர்கள் இருந்தாலும், நம்ம கவனித்துக் கொள்ளும்படி நமக்கு பெற்றோர் இருக்கலாம், பிள்ளைகள் யார் நம்ம இருக்கலாம். ஆனால் அவர்கள் நமக்கு உதவி செய்ய வேண்டுமானால் நமக்கு பதில் தேவைப்படுகிறது. யார் நம்ம சத்தத்தை கேட்கணும்? தேவன் கேட்கணும். அவர் தேவ சமூகத்தில் நம்முடைய சத்தம் அல்லது நம்ம ஜபம் கேட்கப்பட்டிருக்கிற என்றால் பூமியிலே தானாகவே வாசல்கள் திறக்கும், உதவிகள் கிடைக்கும். உதவிகள் கிடைக்காமல் இருப்பதற்கு, தயவு கிடைக்காமல் இருக்கிறது. அதனால நம்ம சொல்கிறது, சில நம்ம சத்தம் ஜபம் இந்த இதுக்கு மேலே கூட போக மாட்டேங்குது. இதுக்கு மேலே கூட போகவே மாட்டேங்குது. புலம்புறோம், முட்டுகிறோம், எல்லாம் செய்கிறோம். இந்த பிள்ளையின் சத்தம். ஒரு பிள்ளை என்பது கள்ளம் கபடம் இல்லாதது, சுத்தமுள்ள இருதயம், சுத்திகரிக்கப்பட்ட இருதயம். அந்த இருதயத்தை தான் கர்த்தர் கவனிக்கிறார். அந்த இருதயத்தை தான் தேவன் அந்த புறப்படுகிற சத்தத்தை கேட்கிறார். அவ இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேனானால் எப்படி தேவனின் சத்தத்தை கேட்பார்? எப்படி என் சத்தத்தை தேவன் பதில் கொடுப்பார்? அவ இருதயத்தை ஆனால் தான் ஊற்றி விடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படி பாதத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றுங்கள் என்று சொல்கிறது. நம்முடைய இருதயத்தை வயது 60 இருக்கலாம், ஆனால் இருதயம் எப்படி இருக்க வேண்டுமா? ஒரு குழந்தையை போல இருக்க வேண்டுமா? அந்த குழந்தைக்கு அம்மா விட்டுட்டு போயிடுச்சுங்கிறது தெரியாது. ஆனால் நான் தனிமையாக இருக்கிறேன்னு உணர்கிறது. ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்கிறேன் உணர்கிறது. ஏதோ பிரச்சனையோடு இருக்கிறேன் என்பது உணர்கிறது. இப்பொழுது அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியுது,
யாராவது என் சத்தத்தை கேட்பார்கள் என்று அது அழுகிறது. நம்ம வீட்டோட பார்க்குறோம். அந்த பிள்ளை அழுத உடனே தூரத்தில் இருந்தால் கூட எப்படி ஓடி போகிறோமோ போகலையா? என்னாச்சு இது? ஒருத்தர் வர்றதில்லை, சுற்றி இருக்க எல்லாரும் ஓடி வருகிறோம். எப்படி அந்த குழந்தைக்கு அந்த தயவு கிடைக்குது? இதுதான் தேவனுடைய அனுகூலம். அணுக்கிரகங்கள். சில நேரங்களில் பிள்ளைகள் ஆபத்தில் சிக்கி தவிக்கும். அந்த நேரத்தை காப்பாற்ற யாரும் கூட இருக்க முடியாது, யாரும் இருக்க மாட்டார்கள். கவனித்து பாருங்கள். அதுக்கு காரணம் என்ன? உன் ஜெபம் கர்த்தர் சமூகத்தில் போக மாட்டேங்குது. இத்தனை வருஷம் போராடிக்கிட்டே இருக்குதேன், இத்தனை மாதம் போராடிக்கிட்டு இருக்கிறேன். ஏன் ஆண்டவரே என் ஜெபம் கேட்கப்படலை? ஏன் சத்தத்தை நீங்க கேட்கல? ஆண்டவரே, சத்தத்தை கேட்டால் பதில் எனக்கு உடனடியாக கிடைக்குமே. அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்தில் இருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே. எனக்கு ரொம்ப அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்குது. அந்த பெயர் சொல்லி ஆகாரே. இந்த நாளில நம்ம பேரை கூட அவர் சொல்லி கூப்பிட ஆயத்தமா இருக்கிறாரு. இந்த காலையில அந்த வார்த்தையை தேவர் கொடுக்கிறார் என்றால் ஒரு பெரிய நோக்கம், ஒரு பெரிய திட்டம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ரொம்ப நேரமா 1ஆம் தேதி வார்த்தைக்காக ஜெபம் பண்ண வைத்த படித்த ஒரு காரியங்கள் இல்லை. சரி, இதற்கு மேலே போராட வேண்டாம்ட்டு பேசாம பைபிளாக மூடி வச்சுருந்து கிழந்து படுத்துட்டேன், தூங்கிடுதேன். சரியாக 4 மணிக்கு விழிப்பந்துச்சுது. விழிப்பந்து டக்குன்னு குளிச்சுட்டு உடனே மேலே போய் எடுத்துட்டு வேதத்தை திறந்து இந்த அதிகாரத்தை படிக்கணும்னு தோணுச்சு. அப்படி படிச்சுட்டு வரும்போது இந்த வசனம் படிக்கும்போது என் இருதயத்தை தொட்டுச்சுது. அந்த படிக்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டாக்கிச்சுது. கர்த்தர் இந்த மாதம் என் சத்தத்தை கேட்பார். எதை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை படுத்துவோம். நிச்சயமாக என் சத்தத்தை கேட்பார். என் சத்தத்தை கர்த்தர் கேட்கணும்னா நான் ஒரு குழந்தை, அந்த வார்த்தை சொல்ற, குழந்தையின் சத்தத்தை தேவன் கேட்டார். அப்போ நம்ம இருதயத்தை ஒரு குழந்தை போல மாற்றாவிட்டால், நம்ம இருதயத்துக்குள்ள எல்லா கள்ளம், கபடம், சூது, வாது, மனுஷிக ஆவி, மனுஷிய திட்டம், ஒருத்தரை நான் இப்படி தான் நடத்தணும், ஒருத்தர் இப்படி தான் வைக்கணும், இப்படி தான் நான் செய்வேன், இப்படின்னுட்டு நோக்கத்தெல்லாம் மனத்துக்குள்ள வச்சுக்கிட்டு நாம் போராடினாலும் கதறினாலும் உன் சத்தம் கூரைக்கு மேலே போறதே இல்லை. கூரைக்கு மேலே போறதே இல்லை. வேதத்துல சில காரியம் இருக்குது. ஒரு வார்த்தை கர்த்தர் சொன்னா போதுங்கிறது. சில நேரங்களில் நீ பெற்றுக்கொள் வரை ஜெபம்ங்கிறாரு. பெற்றுக்கொள் வரை இன்னொரு இடத்துல சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண அப்படிங்கிறார். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண அப்படிங்கிறாரு. எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? எலியா ஜெபிக்கும் போது நிறைய விஷயத்தெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணவே இல்லை. ஒரே முறை அவன்கிட்ட கேட்டது ஒரே வார்த்தை, என் சத்தத்தை கேட்டருளும், என் சத்தத்தை கேட்டருளும். அந்த ஒரு வார்த்தை தான். கர்த்தர் கேட்டாரா? கேட்கலையா? நம்ம சொல்லிக்கிறோம், இவ்வளவு நீள ஜெபம், இவ்வளவு மணி நேரம் ஜெபம் பண்ணினா மட்டும்தான் கேட்பாரோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இருதயம் ஆயத்தமா இருந்தால், இருதயம் தேவனோடு பக்கப்பட்டு இருந்துச்சுன்னா, நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும், உன் மனதில் நினைத்தால் போதும். அந்த ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொன்னா, இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு நீ கேட்க வேண்டியதில்லை, நீ அழ வேண்டியதில்லை, சத்தம் போட வேண்டியது கூட இல்லை. இந்த பூரணத்தை இயேசு சொல்லுகிறார். உங்களுக்கு இன்னும் தேவை என்பதை பரமபிதா அறிந்துகா. அப்ப குழந்தைக்கு சுபாவம் என்ன? அழும். இப்ப அந்த அழுகிறத குறித்து சொல்றதை விட ஒரு குழந்தையின் இருதயம் அப்படி இருக்கும். ஒரு குழந்தையோட அதை நல்ல 2 அடி அடிங்க, திட்டுங்க, அதுக்கப்புறம் நீங்க கூப்பிடுங்க, அந்த குழந்தை வரதா வரலையா? நீங்க என்ன அடிச்சீங்க, நீங்க என்ன திட்டுனீங்க, நான் உங்கள்கிட்ட காணிய சொல்லுது. அது அதுக்கப்புறமும் நம்ம நேசிக்கிறோம், உடனே வந்துடுது அந்த பிள்ளை. ஏன்னா அதுக்கிட்ட நம்மளை குறித்து வைராக்கியம் இல்லை. நம்மக்கிட்ட
நம்மளை குறித்து எந்த விதமான கேடு அந்த மனதுக்குள்ள இல்லை. நம்மளை குறித்து எந்த தப்பான சுபாவம் இல்லை. அதனால்தான் இயேசு சொன்னார், நீங்கள் குழந்தை போல் மாறாவிட்டால். அப்ப இந்த மாதம் தேவன் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறது இருதயத்தை எதிர்பார்க்கிறார். சுத்த இருதயத்தை எதிர்பார்க்கிறார். சுத்திகரிக்கப்பட்ட இருதயத்தை எதிர்பார்க்கிறார். ஒரு குழந்தை போல மாற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்ப இந்த குழந்தைக்கு எனக்கு அடுத்து என்ன நடக்க போறேன்னு தெரியாது, ஆனால் ஏதோ எனக்கு வித்தியாசமா இருக்குது, என் தேவை ஒன்று இருக்குது, பசி இருக்குது எனக்கு. ஆனா நான் யார் இடத்துல கேட்கறது? அழுக மட்டும்தான் தெரியும். அழுகிறது. பரலோகத்து தேவன் எவ்வளவு கவனம் உள்ளவராக இருந்தார். இதை நான் படிக்கும்போது எப்படி எடுக்கிறேன்னா, என்னை நேசிக்கிற எனக்காக அவர் கவனமுள்ளவராக இருக்கிறாருங்க. கவனமுள்ளவராக இருக்கிறாரு. நீ நடப்பினமா அலைவதை கர்த்தர் கவனிக்கிறது இல்லை. இங்க துக்கத்தோடு இருக்கிறத கர்த்தர் விரும்புறது இல்லை. ஆனாதான் 1 புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை கொஞ்சம் படித்து பாருங்கள். 1 நாளாகமம் 4:10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்கையை நீ பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு ஃபர்ஸ்ட் அவர் கேட்கிறது, தேவரீர் என்னை என்ன செய்யும்? ஆசீர்வதியும். ஆனா அந்த வசனத்தை முடிக்கும் போது சொல்கிறாரு, தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. இப்போ நான் தீங்குனால் துக்கப்பட்டு இருக்கிறேன். தீங்குனால தான் நான் நெருக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இந்த தீங்குனால தான் இப்போ உண்மை நோக்கி பார்க்கிறேன். பொதுவாக நல்ல சுகமா இருந்தால் நம்ம ஜெபணுமா? கொஞ்சம் கையில் காசு இருந்தாலே நான் பேச்சே மாறிடுது. கொஞ்சம் நல்ல வசதிகள் வந்தாலே எல்லாம் மாறிடுது. இந்த பழையதெல்லாம் மறந்துடுவோம், கடந்த காலத்திலேருந்து எல்லாம் மறந்துடுவோம். இப்போ நம்ம பெரிய அறிவாளியாக மாறிடுவோம். இப்போ பெரிய நீதிமான்களாக பேசுவோம், உத்தமர்களாய் பேசுவோம். ஒரு செகண்ட் யோசித்தா அப்படியே திரும்பி பார்த்தனா தெரியும், அந்த காலத்தில் எப்படி நான் இருந்தேன். என்னை ஆண்டவர் என் சத்தத்தை கேட்டாரே, அந்த தீங்கிலிருந்து என்னை மீட்டாரே. இந்த தீங்கிலிருந்து ஒருத்தர் மீட்கப்பட்டாதாங்க இன்னொருத்தர் தீங்கில் இருக்கும்போது அவனுக்கு உதவி செய்யணும்னு தோணும். இன்னொருத்தர் தீங்கில் இருக்கும்போது அவங்களுக்கு பரிவாக இருக்க வேண்டும் என்று தேடணும். இன்னொரு மனம் உடைந்து இருக்கும்போது அவருடைய மனதை உடைக்காதபடி அவர் காயத்தை கட்ட சொல்லும். அவருடைய காயத்தை எப்படியாவது குணமாக்க சொல்லும். அவருடைய கண்ணில் வடித கண்ணீரை துடைக்க சொல்லும். அதனால தான் இயேசு இப்படிப்பட்ட ஒரு மரணத்தின் பள்ளத்தாக்கில் நடக்கிறார். அவர் ஏன் நடந்து வந்தார்? இப்படிதான் நான் நடந்து போக வேண்டி இருக்கிறது. மனுக்குலத்துக்கு இதை குறித்து ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். மனுக்குலத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு நிச்சயத்தை கொடுக்கணும். பார், இந்த பாடுகளை நான் கடந்து வந்த உண்மையானால் உன்னை கடந்து போக நான் பண்ணுவேன். என்னை உயிர்ப்பித்தது போல உன்னை உயிர்ப்பிப்பேன். எனக்கு பலன் உண்டாகும், உனக்கு பலன் உண்டாகும். இந்த பாடுகளில் கடந்து போறவர்கள் தான். ஆனால் இதில் 2 குரூப் இருக்கு, 2 விதமான மனப்பக்கம் உள்ளவர்கள் உண்டு. ஒரு சிலருக்கு அந்த பாடுகளில் கடந்து வர தட்டும் ஆமே ஆமேன்னு கத்திட்டு இருப்போம். ஆனால் அதை கடந்து வந்த பிறகு அதை மறந்துடுவோம். நான் செல்ற பாதையை என் ஆண்டவர் கவனிச்சுட்டே இருக்காருங்க. அவர் உன்னை ஒரு ஆபத்து காலத்தில் ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்கில் நீ நடந்து வந்து உனக்கு உதவி செய்ததெல்லாம் நீ மறக்காமல் இதே உதவியை நீ மற்றவர்களுக்கு செய்கிற ஒரு தூதனை போல கர்த்தர் மாற்றுகிறார். இந்த பூமியில நம்ம வைத்திருக்கிறது சும்மா ஒரு நோக்கத்துக்கு வைக்கல, ஒரு தேவனுடைய தூதனாக வைத்திருக்கிறார். ஒரு சத்தத்தை கேட்கும் போது உடனடியாக உதவி செய்யும்படி அந்த தேவனுடைய திட்டம் உடனே நமக்குள்ள உண்டாகும். தேவனுடைய திட்டம் உடனே நமக்குள்ள உண்டாகும். உண்டாகி இந்த காயத்தரிப்பை கட்டு, இவருடைய கண்ணீரை துடை, இவர்களுக்கு ஆறுதல் செய், இவர்களுக்கு இந்த உதவியை செய். நாம் விரும்பினா அது பெருமையா இருக்கும், நாம் விரும்பினா அது சுயமாக இருக்கும். ஆனா பரலோகத்திலிருந்து தேவன் கட்டளை கொடுக்கும் போது, ஆனால் கிருபையை தேடுங்க. காலைதோறும் கிருபை புதியது. ஆண்டவர் என் மேல கிருபையாகிறோம். நான் ஏன் காலையில் எழுந்து கர்த்தரை தேடுங்கன்னு சொல்லுகிறோம்? காலையில் போன் அடிச்சா நிறைய பேருக்கு நல்ல தூக்கத்தில் தான் இருப்பாங்க, போனே எடுக்க முடியாது.
ஏன்னா காலையில் ரொம்ப அற்புதமாக தூங்குற நேரம். ஆனால் ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு 4 மணிக்கு மேலே தூக்கம் வரக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 5 மணிக்கு மேலே தூக்கம் வரவே கூடாது. காலையில் கர்த்தரை தேடணும், கிருபையை தேடணும். அந்த கிருபை கிடைச்சாதான் மனுஷனுடைய தயவு உனக்கு டெய்லி கிடைச்சிட்டே இருக்கும். இந்த மாதம் முழுவதும் நமக்கு மனுஷன் தயவு கிடைக்கணும். உனக்கு தேடி வந்து தூதர்களுடன் பேசணும். கர்த்தருடைய சத்தம் எப்படி தொனிக்குது? நேராண்டவர் பேசுறது இல்லை, அது தூதர் மூலமாய் பேசுகிறார். ஒரு மனிதனையே ஒரு தூதராய் மாற்றுகிறார். மாற்றுகிறாரா? மாற்றலையா? மாற்றலையா? நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். திடீர்னு ஒரு வீட்டுக்கு போய் நம்ம நிற்போம். அவங்க சூழ்நிலையை அறிந்து கர்த்தர் அங்கே அனுப்புவார். அவருடைய நிலைமை அறிந்து அவங்களோட பேச வைப்பார். அவருடைய துக்கத்திலிருந்து அவங்களை மீட்டு எடுப்பார். அவங்களுக்கு நம்பிக்கை வார்த்தை சொல்ல வைப்பார். ஏதாவது ஒரு உதவி செய்ய வைப்பார். ஆனால் கர்த்தர் நம்ம பயன்படுத்தணும். நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு அவனுக்கு குழந்தை போல மாற்றுவோம். நம்முடைய இருதயத்தில் சூதுவாதுகளுக்கு, சுயத்துக்கு இடமே இருக்கக்கூடாது, சுய நீதிக்கு இடமே இருக்கக்கூடாது. அது முற்றிலுமாக எடுத்து போட வேண்டும். ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய விஷயத்தில் வளர்ச்சிகள் டெய்லி வளர்ந்து கொண்டே இருப்பது. ஏதோ ஒரு காரியத்தை தெரிஞ்சுட்டு நான் இதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறது அல்ல. இன்னைக்கு உனக்கு கரெக்ட், நாளைக்கு அதான் தப்பா உனக்கு மாறும். நீ இன்னைக்கு எதை நம்புறியோ அதுவே நாளைக்கு உனக்கு எதிராக மாறும். நீ அதை விட்டு அடுத்த நிலைக்கு கடந்து போக வேண்டியது. அடுத்த நிலை கடுவுரு. இன்னைக்கு அழுகிற மாதிரி, இன்னைக்கு சத்தம் விடுற மாதிரி நாளைக்கு நீ அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் வளர்ச்சி இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீ வளர்ந்து கொண்டே வரும்போது தான் நீ கீழே இருக்கிறவனை தூக்கி விட முடியும், கீழே இருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய முடியும், அவர்களுக்கு போதிக்க முடியும். நீனே அழுது கொண்டு இருந்தால், ஒரு ஊழியக்காரன் என் தேவைக்கு ஆளுங்களாம் ஜோமனுங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ யோசிச்சு பாருங்க, உங்கள்கிட்ட பார்த்து நான் ஜோமனுங்க ஒருவர் பாரத்தை ஒருவர் ஜோமனுக்கு உடனே இந்த வசனத்தை எடுத்துக்கிடாதீங்க. ஒரு வளர்ச்சி எப்படி இருக்கணும். இப்போ நான் என்ன பார்க்கல சொல்லணும். ஊழியக்காரோட இவ்வளோ தேவை இருந்தால் கூட அவன் ஒரு நாள் நம்மகிட்ட ஜெபிக்க சொல்கிறதே இல்லை, ஒன்றும் சொல்கிறது இல்லை. ஏன் சொல்கிறது இல்லை? அடுத்த லெவல் எனக்கு என்ன தேவை என்பதை யார் அறிந்திருக்கிறார்? என்ன குழந்தையின் அனுபவம் கூட நமக்கு இல்லைங்கிறது தான் ஒரு வேதனையான ஒரு காரியம். மாதத்தின் முதல் காலையில் ஒரு சின்ன எச்சரிப்பு என்னன்னா, நான் சுபாவங்கள் என்ன குழந்தை மாதிரி கூட வளர்ச்சி இல்லை. அதனால என்ன நாம் உடவர்களைப் போல இருந்துகிட்டு இருக்கிறோம். மாதங்கள் மாறுகிறது, வருஷங்கள் மாறுகிறது, ஆனால் நம்முடைய சூழ்நிலை மாறவே இல்லை. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திடலாம், அந்த வளர்ச்சி இல்லை. உன் ஆத்துமால என்ன வளர்ச்சி, ஆத்துமால என்ன சமாதானம், எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குது யோசித்து பாருங்கள். சில இடங்களில் சில ஆட்கள் தனியா இருப்போம் பாருங்க, அப்படியே கண்ணத்துல கை வச்சுட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. எதுக்கு? ஏன் அப்படி யோசிக்கிறோம்? அந்த யோசனை எதற்கு? கேள்வி நிறைய வருது. ஏன், எதுக்கு? ஆனா வேதம் சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதீர்கள். சத்துருக்கு வெட்கத்தை உண்டாக்குவதற்கு கவலை நமக்கு வரவே கூடாது. ஆனா ஆரம்ப காலத்து கவலைகள் வரும். உடனே நம்ம கர்த்தருடைய சமுத்திரம் போய் நிற்போம். ஆண்டவரே எனக்கு இதை செய்யும், ஆண்டவரே இதை எனக்கு செய்யும். இவ்வளவு கர்த்தரை கேட்கணும். பரலோகம் அங்கிருந்து பதிலை உனக்கு கொடுக்கும். இந்த யாபேஸ் சொல்றா பாருங்கள், அந்த தீங்க தான் குறித்து சொல்றார். அவர் முதல்ல அவர் பிளஸ்ஸிங்கை சொல்லிட்டு, தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடி. நான் தீங்கினால் ரொம்ப துக்கப்பட்டேன், தீங்கினால ரொம்ப வேதனைப்பட்டுட்டேன், பெரிய அவமானம்லாம் பட்டுட்டேன். எல்லாரும் என்னை சகோதரர்கள் இருந்து, நமக்கு எதிரிகள்லாம் தூரத்தெல்லாம் கிடையாது பாருங்க, ஒரே பிளட்ல தான் இருக்கும், குடும்பத்துக்குள்ள தான் இருக்கும், அங்கதான் அங்க இருக்கும். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? நம்ம குடும்பத்துக்குள்ளே நம்ம உடனே சொல்லுவோம், இன்னார்தான் எனக்கு பிரச்சனை, இன்னார்தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் இல்லை, அவர் பிரச்சனை, நான் தான் பிரச்சனை. நான் நினைக்கிற மாதிரி நடக்கலனால எனக்கு அவர் எதிரியா தெரிகிறார்கள். நான் நினைக்கிற மாதிரி அவங்க இல்லாதனால எனக்கு அது பிரச்சனை தெரியுது. இப்போ அவர் எதிரியா, நான் எதிரியா? யார் எதிரி? ஒரு விஷயம் எனக்கு விரும்புகிற மாதிரி நடக்கலைன்னா உடனே என் மனது தான் வேதனைப்படுது, காயப்படுகிறது. அதனால என் உள்ளம் காயப்படக்கூடாது.
ஒரு குழந்தைய அதாவது குழந்தைய மாதிரி சொன்னேன். அது என்ன செய்யும்? என்னதான் பண்ணினாலும் அடுத்தடுத்த கூப்பிட்ட விட அந்த ஓடி வரும். வருதா வரலையா? ஏன்னா அது உள்ளத்தை எதுவும் வைத்துக்கிட்டு இல்லை. அது இடத்துல எந்த சுபாவத்தை வைத்துக்கிட்டு இல்லை. அவன் கர்த்தரை எதிர்பார்க்கிறது இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் போயிட்டே இருக்கும். உள்ள ஆழ்ந்து இருதயம், அந்த இருதயத்துக்குள்ள போனீங்கன்னா அதுக்குள்ள நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. அப்படி ஒன்று ஒன்றா ஆராய்ந்து பார்த்து இதெல்லாம் சுத்திகரிப்பில் பேச வேண்டிய விஷயம். ஆனால் இந்த மாதம் கர்த்தர் இதை நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை போல கொடுக்கிறார். வாக்குத்தை போல கொடுக்கிறார். எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து படிப்போம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அவ்வளவுதான். தேவன் பிள்ளையின். இப்ப நாமெல்லாம் யாரு? நம்ம யாரு? தேவனுடைய பிள்ளை. அப்ப தேவனுடைய பிள்ளையானால் நம்முடைய சத்தத்தை கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பாரா கேட்க மாட்டாரா? அப்போ நான் பிள்ளை ஆகுறதுல பிரச்சனை இருக்குது. ஏன் நம்முடைய ஜெபம் கேட்கப்படலைன்னா அங்கதான் இருதயத்தை குறித்து எடுக்கணும். இங்கதான் இருதயத்துக்குள்ள போயிட்டு இருக்குது. அப்போ தகப்பன் எதிர்பார்க்கிற அந்த அனுபவம் நமக்குள்ள இல்லை. இல்லை. கர்த்தர் சித்தமானால் என்ன தியானிக்கலாம். இப்பொழுது இந்த மாதம் ஆண்டவரே என் சத்தத்தை நீ கேட்டதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்காக கேட்ட மாத்திர பரலோகத்திலிருந்து பதில் வந்தது. இந்த மாதம் எனக்கு ஒரு பதில் நீ கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். எதுக்காக ஸ்தோத்திரம்? பதில் கொடுத்ததுக்காக. ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம் பாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தோம் பாருங்க. அதுக்கு இன்னைக்கு ஒரு பதில் பரலோகத்திலிருந்து. என்ன பதில் வரப்போகிறது? ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? ஆகாரே உனக்கு என்ன வேணும்? இந்த சத்தத்தை கர்த்தர் கேட்கப்படுகிறார். உனக்கு என்ன வேணும்? எதற்காக நீ அழுதுகிட்டு இருந்தார்? எதற்காக விண்ணப்பத்தை பண்ணினார்? கர்த்தர் உன் சத்தத்தை கேட்கிறார். கர்த்தர் உன் கண்ணீரை பார்க்கிறார். நெடுநாளாய் காத்திருந்தவர்களுக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்திருக்கலாம். முழங்கால் படி இல்லாமா? ஆண்டவரே ஒரு நிமிடம் நான் உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறப்பா. ஆகார பார்த்து பேசலப்பா. இன்னைக்கு என்ன பார்த்து பேசியிருக்கிறீங்க? என்ன பார்த்து பேசியிருக்கிறீங்கப்பா? ஆண்டவரே இன்னைக்கு என் சத்தத்தை கேட்கிறீங்க. நான் பூமியில இருந்து நான் எனக்கு உதவி இல்லைன்னு அழுகிறேன். யார் எனக்கு உதவி செய்யலைன்னு கேட்கிறேன். என் சத்தத்தை நீ கேட்கிறக்கா ஸ்தோத்திரம். நீர் வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்பி என் பெயரையோடு கூப்பிட்டு என் மகனே என் மகளே என்று கூப்பிட்டு அந்த ஆகாரை என்று கூப்பிட்ட தேவன் இன்னைக்கு நம்முடைய பெயரை சொல்லி அவர் அழைக்கிறார். உனக்கு என்ன வேணும்? என்ன சம்பவித்தது? எதற்கு பிள்ளை அழுதுச்சு? எதற்கு பிள்ளை அழுதுச்சு? இது நீங்க கண்ணீர் விடும்போது தேவ ஊழியருடன் பேசுவார். நீங்க கண்ணீர் விடும்போது, நீ சத்தம் விடும்போது சபை மூலமா கர்த்தர் பேசுகிறவர். அதனால சபை முக்கியமானது அடிக்கடி நான் சொல்கிறோம். சபை மூலமா கர்த்தர் பேசுகிறவர். இந்த மாதம், இந்த 8வது மாதம் முதல் தேதியில கர்த்தர் நீ அந்தரகத்திலே நீ அழுகிறதை, அவர் பிள்ளையாக அழுகிறதை, பிள்ளையாக சத்தமிடுகிறதை தேவன் கேட்டு இன்று பரலோகத்தில் இருந்து உங்களுடைய பெயரை, என்னுடைய பெயரை தேவன் சொல்லி உனக்கு என்ன சம்பவித்தது? என்ன நிலைமை இன்னைக்கு? எதற்கு இந்த துயரம்? எதற்கு இந்த பாடுகள்? எதற்கு இந்த உபத்திரவம் என்பதை அவர் உன்னிடத்தில் நீ சொல்ல கேட்க விரும்புகிறார். என்ன சம்பவித்தது? என்ன சம்பவித்தது? பரலோகத்திலிருந்து ஒரு தூதனுடைய சத்தம் கேட்டது. இன்னைக்கு சபை மூலமா கர்த்தர் பேசுறார். சபை மூலமா கர்த்தர் பேசுறார். அவர் பேசுகிறவர். அவர் பேசுகிறவர். நீ பேசுகிறவர். ஆண்டவரே இன்றைக்கு ஒரு குழந்தையாக நான் மாறணும் ஐயா. உம்முடைய பிள்ளையாய் மாறணும் ஐயா. நான் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து எத்தனை வருஷங்கள், அபிஷேகம் பெற்று எத்தனை வருஷங்கள் ஆச்சுதையா. ஆனாலும் என் சத்தத்துக்கு இன்னும் பதில் கிடைக்கல ஐயா. இன்னைக்கு குழந்தை சத்தத்தை கேட்டவர் நாம் ஒரு குழந்தையாய் மாறும்போது நம்ம சத்தத்தை கேட்பார். சத்தத்தை கேட்ட உடனே பரலோகம் அமைதியா இருக்க, பரலோகம் திறக்கப்படும். அங்கே இருந்து ஒரு சத்தம் கேட்கும். என் மகளே என் மகனே என்று அழைக்கிற சத்தம் கேட்கும். அடுத்து பிரச்சனை கேட்பார். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னு கேட்பாரு. பிரச்சனை ஆண்டோடு சொல்லு. பிரச்சனை கேக்கு, எனக்கு தண்ணீர் இல்லப்பா, குடிக்க கூட தண்ணீர் இல்லை. இன்னைக்கு
தண்ணியில நான் எப்படி வாழ முடியும்? கர்த்தர் சொல்லுவார், கொஞ்சம் தூரத்துல வாங்க. உன் கரத்தை பிடிச்சு அழைச்சிட்டு போவாரு. கரத்தை பிடிச்சு அழைச்சிட்டு போவாரு. நான் பாரு, உன் வீட்டுக்குரிய ஆசீர்வாதம் இங்கே இருக்கிறது, உன் குடும்பத்துக்குரிய ஆசீர்வாதம் இங்கே இருக்கிறது. அந்த இடத்துக்கு கர்த்தரை அழைச்சு சொல்லுவாரு. கர்த்தரை அழைத்து சொல்லுவாரு. எல்லா போராட்டத்துக்கு இன்னைக்கு ஒரு முடிவு உண்டு. எல்லா பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு. எத்தனை நம்புகிறீர்கள்? கரங்களை தட்டி, ஆண்டவரே இன்னைக்கு எல்லா பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொடுக்கிற ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலைக்கு ஒரு முடிவை கொடுக்கிற ஸ்தோத்திரம். நான் ஏனி கவலைப்படுறது இல்லை, கலங்குறது இல்லை. என் சத்தத்தை நீங்க கேட்டிருக்கிறீங்க. நான் இப்போ உங்களுடைய பிள்ளைப்பா. ஏனி இந்த பரலோகத்திலிருந்து எனக்கு ஆலோசனை கிடைக்கும். மனுஷத்துல ஆலோசனை கேட்க மாட்டேன், ஆலோசனை தேடி ஓட மாட்டேன். பரலோகத்தில் எனக்கு ஒரு ஆலோசனை கிடைக்கும். அந்த ஆலோசனை எப்படி தெரியுமா? எங்கே எவ்வளவு தூரத்தில் இருக்குது கரெக்டா காட்டுவாரு. நீ அங்கே போய் அதை எடுத்துக்கொள், அங்கே போய் அதை எடுத்துக்கொள்ளுங்கள், சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அங்கே கர்த்தர் நமக்காக ஒரு நீரூற்றை வைத்திருக்கிற இதை விசுவாசிக்கிறீங்க? ஒரு நீரூற்றை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. உன் தாகத்தை தீர்க்க போகிறாரு. நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டாக போகிறது. வறண்ட நிலம் கடுவெளி கழித்து அது புஷ்பத்தை போல செழிக்கும்படி செய்வார். அது செழிக்கும்படி கர்த்தர் செய்வார். நல்ல பிதாவே, இவ்விதமாக சபையை நீ நடத்தும் ஸ்தோத்திரம். குடும்பங்களை நடத்தும் ஸ்தோத்திரம். இந்த நாளையில் நடத்தும் இந்த மாதத்தை துவக்கத்தின் முடிவரை என் ஆண்டவரை ஒவ்வொருவரையும், பெரியோரையும் சிறியோரையும் எல்லாரையும் நடத்தி இந்த வார்த்தையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.